ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாங்கள் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆர்பிட்ரானிக்ஸ், அதாவது ஏஐ டெக்னாலஜியை வச்சு ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கொஞ்ச நேரம் உங்களோட டைமை ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள். கட்டாயம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இழந்தது, நீங்கள் லொஸ் பண்ணது எல்லாத்தையும் ரிகவரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோவை விட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறது கம்பெனியோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பற்றி நாங்கள் வேறு வீடியோ மேக் பண்ணிக்கிறோம். நீங்கள் அதை பற்றி பாருங்கள். கம்பெனி பற்றி தெரியணுமா இருந்தால், அதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு நெட்வொர்க்கராக இருந்தால் கிட்டத்தட்ட 7 வகையான ஹியூஜ் இன்கம் எல்லா நெட்வொர்க்கர்ஸும், அதாவது சார் எனக்கிட்ட பெரிய ஒரு டீம் இருக்கிறாங்க, நான் நல்ல ஒரு கம்பெனியை தேடிட்டு இருக்கிறேன், எந்த ஒரு கம்பெனியும் லாங் டைம் போக மாட்டேங்குது, 3 மந்த்தோட 5 மந்த்தோட 1 இயர்ஸோட க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு உதாரணத்தோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். கொஞ்சம் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் இது கம்பெனி ப்ரெசன்டேஷன் அது இதெல்லாம் இல்லை. நான் ஷோர்ட்டாகவே உங்களுக்கு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அவ்வளோதான், வீடியோ லென்த்தாக போகாது. ரைட், உதாரணத்தை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, இது வரைக்கும் எல்லாமே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பிளாக் கல்லை போல். அதாவது நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, சில கல் இருக்குது, அல்லது உங்கள்கிட்ட ஒருத்தர் கொண்டு வந்து தாராரு, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒருத்தர் கொண்டு வந்து தாராரு, இது பிளாக் கல், இது அதாவது பிளாக் கல்லை கொண்டு வந்து தாராங்க. எப்படி? இது ஒரு மாணிக்க கல், நீ கொண்டு போய்த்து அந்த மாணிக்கம் விற்கக்கூடிய இடத்துல கொடுத்தா உனக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கும், கோடிக்கணக்கில் கிடைக்கும்னு சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட தாராங்க. நீங்களும் என்ன செய்கிறீங்க? நம்பி ஓகே எனக்கு ஒரு மாணிக்க கல்லை தந்துட்டு அந்தான்னு சொல்லி என்ன செய்கிறீங்க? 50,000 1 லட்சத்தை தூக்கி கொடுக்குறீங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தூக்கி அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அவங்க தானே கல்லை தராங்க. இப்போ இந்த கல்லை கொண்டு போய்த்து நீங்கள் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து அவங்க சொல்கிறாங்க இந்த கல் வேர்த்து இல்லை. அதாவது நீங்கள் லொஸ்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் போட்ட அந்த 50,000 1 லட்சத்தை என்ன செஞ்சிட்டீங்க? லொஸ்ட் ஆகிட்டீங்க. இப்போ என்ன செய்கிறீங்க? ரோட்டால் நடந்து போகிறீங்க. உண்மையாகவே ஒரு மாணிக்க கல் இருக்குது, ஒருத்தர் கொண்டு வந்து தாராரு, இது மாணிக்க கல், நீங்கள் கொண்டு போய் வில்லுங்க. இப்போ உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னால் உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், இல்லை இதுவும் பிளாக் கல்லாக தான் இருக்கும், என்னை ஆரம்பத்தில் ஏமாற்றின மாதிரி என்னை ஏமாற்ற போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் அந்த பிளாக் கல்லை வாங்காமல் போனீங்களாக இருந்தால் இன்னொருத்தர் அந்த உண்மையான டைமண்டை வாங்கி கொண்டு போய்த்து எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து அவர் நிச்சயமாக ஒரு கோடிபதி ஆகுவார். நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கும். அதாவது இதுக்கு முன்னால் உங்களோட கையில் கிடைச்ச எல்லா ப்ரொஜெக்டையும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு நீங்கள் லொஸ்ட் ஆகினாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ப்ரொஜெக்டில் பிளானை பாருங்கள், கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், உங்களால் சக்ஸஸ் ஆக முடியுமா ஏன்னு சொல்லி நான் லைவாக கூட உங்களுக்கு இதில் ஏர்ன் பண்ணி அதே மாதிரி ஏர்ன் பண்ணத்தை, அதே மாதிரி வித்ட்ரோல் பண்ணத்தை எல்லாத்தையும் காட்டுறேன். நான் ஒரு நாளில் கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் நான் வீடியோ போடலை. நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். ஓகே, இந்த கம்பெனியோட பேர் பார்த்தோம்னு சொன்னால் ஆர்பிட்ரானிக்ஸ். பிளான் பெரிய அளவில் போகாது, ப்ரெசன்டேஷனும் இல்லை. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நெட்வொர்க்கர், அதாவது இன்வெஸ்டராக இருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இது இன்கம், டெய்லி ட்ரேடிங் ப்ராஃபிட் உங்களுக்கு ஏர்ன் பண்ண போகிறீங்க. இதில் லொஸ்ட் கிடைக்குமா சார்? நான் $100 போடுறேன், எவ்வளோ போடணும்? 100 தான் போடணுமா? இல்லை, அதோட குறையவும் போடலாம். நாங்கள் அந்த பிளானை பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 1000 தான் போட்டாலும், சார் எனக்கு ட்ரேடிங் தெரியாது, நாலேஜ் தெரியாது, நான் ட்ரேடிங் செய்யணுன்ற ஆசை இது லொஸ்ட் ஆகிட்டேன், அந்த லொஸ்ட்டெல்லாம் அங்கே போகாது. அதுக்கான ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆர்பிட்ரானிக்ஸ் எங்களுக்கு அமைச்சு தந்திக்கிறாங்க. ரைட், நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் டெய்லி ட்ரேடிங் ப்ராஃபிட், நீங்கள் எவ்வளோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ டெய்லி ஏர்ன் பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், நீங்கள் ஒரு நெட்வொர்க்கர், அதாவது நான் என்னட்ட பெரிய ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க சார், லண்டனில் இருக்கிறாங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லாம் இருக்கிறாங்க, என்னோடய ஃபேமிலி இருக்கிறாங்க, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அவங்க எல்லோரும் என்னோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்க. ஆனால் லாங் டைம் ப்ராஜெக்ட் கிடைக்கல. உங்களுக்காக தான் இந்த ஆர்பிட்ரானிக்ஸ். ரைட், இந்த இதில் கிட்டத்தட்ட ஹியூஜ் இன்கம், 7 வகையான இன்கம், 1 2 3 4 5 6 7 வகையான இன்கம் கொடுத்துருக்காங்க. 7 டைப் ஆஃப் இன்கம். என்னென்ன இன்கம்? 1, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் டெய்லி ப்ராஃபிட் எடுக்க போகிறாங்க. அது எப்படி எடுக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்கலாம். 2வது டைரக்ட் கமிஷன். டைரக்ட் கமிஷன் என்ன? நீங்கள் யாரெல்லாம் இன்வைட் பண்ணுறீங்களோ அவங்களோட டெய்லி இன்கம், அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் அவங்க எந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு டைரக்ட் கமிஷன் உங்களுக்கு தரப்போகிறாங்க. ரைட், அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் லெவல் இன்கம்.
லெவல் இன்கம் சொன்னால் நாங்கள் புறவு இதை தனித்தனியாக பார்ப்போம். அதே மாதிரி பொட் லெவல் இன்கம், ரைட், பொட் லெவல் இன்கம். 5வது வந்து சலரி தராங்க, அடுத்தது அவார்ட் தராங்க, அடுத்தது வந்து மந்த்லி பொனன்ஸான்னு சொல்லி ஒன்று தராங்க. கிட்டத்தட்ட 7 வகையான இன்கம் தராங்க. நாங்கள் தனித்தனியாக அதை பார்த்துருவோம். ரைட், அடுத்தது வந்து சைனப் வந்து ஃப்ரீ. நீங்கள் வந்து யாரும் லிங்க்கில் என்ன செய்யலாம், ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம், இன்வெஸ்டர்ஸ் தெளிவாக விளையும் கொள்ளுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டெய்லி 1% ஏர்ன் பண்ண போகிறீங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறீங்க, டெய்லி 1% ஏர்ன் பண்ண போகிறீங்க. ரைட், கலரை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். ரைட், எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறீங்க, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே, இப்போ எக்ஸாம்பிள் $100 $50 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு 1% டெய்லி ஏர்ன் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருந்தால் போட்டிக்கிறாங்க பாருங்கள். அதாவது ஆரம்பம் வந்து $25 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 25க்கு மேலே, 25 கீழே $20 இருந்தால் ஆக்டிவ் பண்ண இயலாது. $25 மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது ஒரு ஆப்ஷன் இதில் வச்சுக்கிறாங்க பாருங்கள், 25 மல்டிபிள். அதாவது 25, 50, 75, 100, 125 இப்படி 25ல் மல்டிபிள் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை தெளிவாக விளையும் கொள்ளுங்கள். அடுத்தது, ஓகே சார் நான் $100 போடுறேன், எனக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட நீங்கள் யாரையும் ரெஃபரல் பண்ணாட்டி கூட, நீங்கள் ஒரு டாக்டர்ஸ், நீங்கள் ஒரு நர்ஸ், நீங்கள் ஒரு லோயராக இருந்தால் கூட, நீங்கள் வந்து ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டெய்லி 1% கிடைக்கும். டோட்டலாக 3x, அதாவது $3000 $1000 இன்வெஸ்ட் பண்ணால் கிட்டத்தட்ட $3000 வரும் வரைக்கும் என்ன செய்ய போகுது, உங்களுக்கு இன்கம் 3x இன்கம் தரப்போகிறாங்க. ரைட், கிளியராக? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, டெய்லி இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்ய போகிறாங்க, 1% ஏர்ன் பண்ண போகிறாங்க. நான் எவ்வளோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னால் 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ டோட்டலாக ஏர்ன் பண்ணலாம், 3x ஏர்ன் பண்ணலாம். கிளியராக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ நான் பிளானுக்காக தனியாக செய்கிற வீடியோ, கம்பெனி ப்ரொஃபைல் கிடையாது. நீங்கள் அதை கம்பெனியை பற்றி தெரிஞ்சு கொள்ளணுமா இருந்தால் வேறு வீடியோ நாங்கள் போட்டிக்கிறோம், அதை போய்த்து பாருங்கள். ரைட், செகண்ட் இன்கம். முதலாவது இன்வெஸ்டர்ஸ் மாதிரி இதோட முடிச்சு கொள்ளுங்கள். நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ண தேவையில்லை, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 25க்கு மேலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி 1% எடுங்க. வீக்லி 7 டேஸும் ப்ராஃபிட் உங்களுக்கு, சனி ஞாயிறு இன்க்ளூடாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ரைட், எவ்வளோ டோட்டலாக ஏர்ன் பண்ண போகிறீங்க, 3x ஏர்ன் பண்ண போகிறீங்க. இப்போ நெட்வொர்க்கர்ஸ் எல்லோரும் கவனமாக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருத்தரை இன்வைட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, ஒருத்தரை போட்டிக்கிறீங்க, அவர் $1000 போடுறாரு. இந்த $1000 போடுறாராக இருந்தால் அந்த 1000ல் 5% இன்ஸ்டாண்டாக உங்களோட வெல்லட்டுக்கு வந்துடும். கிளியராக? அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் 5% இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இதுதான் டைரக்ட் கமிஷன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ரைட், இது வந்து லெவல் இன்கம். லெவல் இன்கம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் 1 2 3 4 5 6 பேர் போட்டிக்கிறீங்க. 6 பேர் போடணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஒருத்தரை போடவும் மேலும், 2 பேரை போடவும் மேலும், 6 பேரை போடவும் மேலும், அது உங்களோட இஷ்டம். நீங்கள் போட்ட இந்த 6 பேரும் டெய்லி ஏர்ன் பண்ணுவாங்க ஒரு இன்கம், தெரியுமா? அதாவது இவர் $10 ஏர்ன் பண்ணுவார், இவர் 10, இவர் 10, இவர் 10. அப்போ டோட்டலாக இவங்க $100 ஏர்ன் பண்ணுறாங்களா இருந்தால் டெய்லி, இந்த $100ல் 20%, அதாவது இவங்க எல்லாருமே உங்களோட லெவல் 1 தானே. லெவல் 1 யார், இன்னொருக்கா தெளிவாக விளங்குறேன். லெவல் 1 சொன்னால் நல்லா தெளிவாக விளங்குங்க. இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களோட லிங்க்கில் ஒருத்தரை போடுறீங்க, 2 பேரை போடுறீங்க, 3 பேரை போடுறீங்க, 4 பேரை போடுறீங்க. இந்த 4 பேரும் உங்களோட லெவல் 1. ரைட், இப்போ இதுவாறு ரக்கீப்னு வச்சுக்கொள்வோம். இவர் என்ன செய்கிறாரு, ஒரு 10 பேரை போடுறாரு. இந்த 10 பேரும் இந்த மேலே உள்ள உங்களுக்கு யாருன்னே தெரியாது. உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியுமா, ஆனால் இவங்க எல்லாரும் உங்களுக்கு செகண்ட் லெவல் வருவாங்க. அதே மாதிரி இந்த 10 பேரும் இன்வைட் பண்ணுறவங்க 3வது லெவல். இந்த 3வது லெவலில் இன்னும் உங்களுக்கு இன்கம் வரும், 4வது லெவல்லேருந்து இன்கம் வரும். அது எவ்வளோ வரும்ன்றது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரைட், முதலாவது லெவலில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட டெய்லி ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு நாளோட முடிய போகிறது இல்லை. இது நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாளோட முடிய போகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் அவங்களோட டெய்லி ஏர்னிங்ஸ்லேருந்து கிழமையில் 7 நாள், நான் இதை லைவாக அவங்களுக்கு காட்டுறேன், அவங்களோட டெய்லி ஏர்னிங்ஸில் இருந்து 20% கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் லெவல்லேருந்து 12, தேர்ட் லெவலில் 10, 4வதுல 8, 5வதுல 6, 4, 3, 2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 9லேருந்து 20 வரைக்கும் 1%. அதே மாதிரி
பாருங்கள் 21வது லெவலில் எங்களுக்கு 3% தராங்க. அப்போ ஹியூஜ் இன்கம். நெட்வொர்க்கர்ஸ் நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணுமாக இருந்தால் இந்த ப்ரொஜெக்டை 3 மந்த் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களா இருந்தால் பெரிய அளவில் ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ரைட், வேறு எந்த ப்ராஜெக்டும் உங்களுக்கு தேவையில்லை. இதில் ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறாங்க. என்ன கண்டிஷன்? ஒரு டைரக்ட் போட்டால் 2 லெவல் ஓப்பன் ஆகும். அது எப்படி சார்? இப்போ இது 2 லெவல். இப்போது நீங்கள் இந்த இடத்துல ஈக்கிறீங்க, நீங்கள் ஒரு டைரக்ட், அதாவது உங்களோட லிங்க் மூலம் ஒருத்தரை இன்வைட் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு செகண்ட் லெவல் இன்கம் வந்துடும். 1வது லெவலுக்கும் வரும், 2வது லெவலுக்கும் வரும். இப்போ இவர் என்ன செய்கிறார்? ஒருத்தரை போடுறாரு. இவரோட லெவல் இன்கம், இவர் டெய்லி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வரும் டெய்லி இன்கம். இவர் இந்த 2வது பர்சன், இவர் டெய்லி ஏர்ன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வரும். இவர் என்ன செய்கிறார்? இவர் லிங்கில் ஒருத்தர் 3வது பர்சனாக போடுறாரு. இவர் ஏர்ன் பண்ணுற இன்கம்லேருந்து உங்களுக்கு டெய்லி வருமா? வராது. காரணம் என்ன? நீங்கள் ஒரு டைரக்ட் தான் போட்டிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட லிங்க் எடுத்து இன்னொரு டைரக்ட் போடணும். இது கட்டாயமானு கேட்டால் இல்லை. எப்போ உங்களுக்கு இது 2வது டைரக்ட் போடணும்? நீங்கள் எப்போ இந்த 3வது லெவல் இன்கம் எதிர்பார்க்குறீங்களோ, 4வது லெவல் இன்கம் எதிர்பார்க்குறீங்களோ, அப்போ நீங்கள் உங்களோட லிங்க்கில் 2 பேரை போடணும். இதை தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. ரைட், 2 டைரக்ட் போட்டுட்டிங்கன்னா 4 லெவல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். 3வது டைரக்ட், இன்னொரு டைரக்ட் போடும்பொழுது இன்னொரு 2 லெவல் எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். இன்னொரு டைரக்ட் போடும்பொழுது இன்னும் 2 லெவல். இப்படி ஒவ்வொரு 2 லெவலுக்கும் ஒவ்வொரு டைரக்ட் நீங்கள் போட்டே ஆகணும். இது கண்டிஷன். ரைட், இது எப்போ உங்களுக்கு தேவை? உங்களுக்கு லெவல் எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகணுமாக இருந்தால். ரைட், இது பொட். இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இன்வெஸ்டர்ஸ் ஒரு கேள்வி கேட்கலாம், எனக்கு ட்ரேடிங் தெரியாது சார், நான் சிக்னல்ஸில் வாங்கி அதில் போட்டு லொஸ்ட் ஆகிக்கிறேன், நான் ட்ரேடிங் போட்டிக்கிறேன், எனக்கு ட்ரேடிங் நாலேஜ் கொஞ்சம் மீக்குது, மார்க்கெட் எப்போ அப் ஆகும் டவுன் ஆகும்னு தெரியாது, நான் நிறைய லொஸ்ட் ஆகிக்கிறேன், நான் வாங்கினதுக்கு பிறகு தான் நான் பைக்கு போட்டால் அது லொஸ்ட்டில் போட்டால் அது ஹையில் போகுது, அப்பில் போகுது மார்க்கெட், எனக்கு அந்த நாலேஜ் தெரியாது சார். உங்களுக்காகத்தான் ஆர்பிட்ரானிக்ஸ் ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒரு பொட்டை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த பொட் தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த பொட்டினுடைய ப்ரைஸ் அன்னுவல் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு எவ்வளோ பே பண்ண போகிறோம்? 1 இயருக்கு வெறும் $20. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? $20. இந்த $20 நீங்கள் பே பண்ணிட்டீங்கடா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மார்க்கெட் அப் ஆகுதா டவுன் ஆகுதா, அல்லது நீங்கள் 24 மணி நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு வழங்கும். நீங்கள் என்ன செய்யணும்? ட்ரேடிங்கை போட்டுட்டு பார்த்து கொண்டே இருக்கணும், எப்படா அது மேலே போகுது கீழே போகுது. அதெல்லாம் அங்கே கிடையாது. நீங்கள் பொட், அதாவது $20 கொடுத்து பொட்டை பை பண்ணி எப்படி ட்ரேடிங் போடுறேன்றெல்லாம் நாங்கள் தனியாக வீடியோ போட்டிக்கிறோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். பெரிய கஷ்டமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்மால் ஒர்க் தான். அப்போ லொஸ்டெல்லாம் போகாது. உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த பொட்டே டைமிங் பார்த்து, ஏன்னா பொட் தூங்காது, பொட் கடைக்கு போகாது, பொட் பாத்ரூம் போகாது. 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டே நோட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கான டைம் வரும்பொழுது பை அண்ட் செல் பண்ணி கணக்காக எங்களுக்கு டெய்லி 1% அவங்க சொன்ன மாதிரி ப்ராஃபிட் மேக் பண்ணி தரும். ரைட், அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பொட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம் தானே $20. இந்த $20 என்ன செய்கிறாங்கண்டா, இவங்களோட மார்க்கெட், அதாவது இவங்களோட கம்யூனிட்டியை நாங்கள் பில்ட் பண்ணுற ஒரு நோக்கத்துக்காக எங்களோட லீடர்ஸ் மார்க்கு என்ன செஞ்சிடறாங்க? பிரித்து கொடுத்துறாங்க. அதாவது $20 நாங்கள் பே பண்ணுறதாக இருந்தால், இந்த இடத்துல நான் இருக்கிறேன், நான் ஒருத்தரை இன்வைட் பண்ணுறேன், அவர் $20 போட்டு என்ன செய்கிறாரு? அவர் ஒரு $5000 போட போகிறாரு ட்ரேடிங்க்குன்றாலும், ஆனால் பொட்டுக்கு $20 பே பண்ணுவார். அந்த பொட்டுக்கு பே பண்ணுற $20 $5 எனக்கு வந்துடும். ஏன்டா நான் தான் அவரோட என்னோட ஃபஸ்ட் லெவல் அவர். இப்போ செகண்ட் லெவலில் $1, தேர்ட் லெவலில் $1, அதே மாதிரி 16 லெவல் வரைக்கும் $1 அந்த $20 லீடர்ஸ் மாதிரிக்கே பிடிச்சு கொடுக்குறாங்க. ரைட், அடுத்தது 6வதும் 7வதும் வகையான இன்கம் சலரி அண்ட் அவார்ட். இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். ரைட், பிஸ்னஸ் நீங்கள் 1500 பவர் லெக்லையும் ஓல் அதர் லெக், அதாவது அடுத்த எல்லா லெக்லையும் $1500 பிஸ்னஸ். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, இப்படி ஒரு டைரக்ட் போட்டிக்கிறீங்க, இன்னொருத்தரை போட்டிக்கிறீங்க, டோட்டலாக 4 பேர் போட்டிக்கிறீங்க. இவ்விடத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாரு? 6 பேரில் இருக்கிறார். இவர் ஒருத்தர். இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் $1500 பிஸ்னஸ் போட்டாலும் சரி, அவரோட பேக்கேஜ் 1500 இருந்தாலும் சரி, இப்போ எல்லோரும் பொட்டுக்கு 20 பே பண்ண போகிறாங்க. பொட்டு இங்கே
கால்குலேட் ஆகாது. அவங்க ட்ரேடிங்க்கு போடுற அமௌண்ட் நல்லா தெளிவாளுங்க. ஒருத்தர் $1500, இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் 1500 போட்டாலும் சரி, அல்லது இவர்ட ஒருத்தருட டீம் 4 பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு லைனில் இவருக்கு கீழே 15 பேர் வந்து $100 போட்டாலும் சரி, அல்லது 3 பேர் வந்து $500 போட்டாலும் சரி, $1500 பிஸ்னஸ் நடந்திருக்கணும். மிச்ச 3 பேரும் சேர்ந்து $1500 பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும். நல்லா தெளிவாக கொள்ளுங்க. அப்போ 1500 மெச் பண்ணால் அவருக்கான சலரி வந்து $5 ஃபர்ஸ்ட் வீக் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் 48 கிழமைக்கு அவங்களுக்கு என்ன செய்ய போகுது, ப்ராஃபிட் கிடைச்சி கொண்டே இருக்க போகுது. $5 எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு கிழமையும் அவருக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு மண்டேயும் அவருக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும். 48 கிழமைக்கு கிடைக்கும். ரவார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சலரி, அது ஒரு கிழமைக்கு $5. இப்போ நீங்கள் மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போனாலும் உங்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்க, அந்த மாத சம்பளம் தான் தரப்போகிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் வேலை செய்கிறதால உங்களுக்கு மாத சலரி மாதிரி $5 ஒரு கிழமைக்கு, ஒவ்வொரு கிழமையும் தரப்போகிறாங்க. $5 48 கிழமை. இப்போ ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று உங்களுக்கு அவார்டாக தராங்க. அந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அதுக்குரிய $50 நீங்கள் என்ன செய்யலாம், கம்பெனிகிட்டேருந்து பெற்றுக்கொள்ளலாம், வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி $3000 பிஸ்னஸ் மெச்சாகினா உங்களுக்கு வந்து ஒரு கிழமைக்கு $10. நான் இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறேன், தெளிவாக விளையும் கொள்ளுங்க, எல்லாம் தெளிஞ்ச விஷயம்ன்றதால ஃபாஸ்ட்டாக போகிறேன். ரைட், $10 ஒரு கிழமைக்கு 48 கிழமைக்கு உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கும். அவார்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும், அல்லது $100 அவார்ட் தருவாங்க, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரைட், அடுத்தது வந்து 10,000 பிஸ்னஸ் நடந்தால் இதெல்லாத்தையும் விட்டுருவோம். இதெல்லாம் பிடிஎஃப்ல இருக்கும், நீங்கள் வாசித்து கொள்ளலாம். ரைட், இதில் வந்து பாருங்கள், 50,000 பிஸ்னஸ் மெச் பண்ணால் நீங்கள் வந்து மேனேஜர்ன்ற ரேங்க் போவீங்க. கிழமைக்கு $60, 48 கிழமை கிடைக்கும். $2,500 இன்ஸ்டண்ட்டாக கேஷ் அவார்ட் கிடைக்கும். இதை டார்கெட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிஷன், அதாவது டெய்லி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 1% கிடைக்கும். மாதம் 30 நாளும் கிடைக்கும். சில கம்பெனி வந்து 20 நாளைக்கு அப்படி தான் பே பண்ணுவாங்க, ஆரோக்கிய கான்செப்ட் எல்லாம். ஆனால் அங்கே வந்து வீக்லி 7 டேஸ், சனி ஞாயிறெல்லாம் கிடைக்கும். அடுத்த மினிமம் வித்ட்ரோவல் வந்துங்க $20 வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், வித்ட்ரோவல் பண்ணலாம். அடுத்த வித்ட்ரோவல் சார்ஜஸ் வந்து 10% மிகுது. அதாவது $100 நீங்கள் வித்ட்ரோவல் பண்ணால் $10 அட்மினுக்கு போயிடும், மிச்சம் $90 தான் உங்களுக்கு வரும். இந்த $10 எங்கே சார் போகுதுன்னா, நல்லா உண்ட விலையும் கொள்ளுங்க. நாங்கள் செய்கிற ஒரு பிஸ்னஸில் கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்து அந்த கம்பெனி நல்ல ஸ்டடியாக இருந்தால் தான் நாங்கள் லாங் டைம் ரன் பண்ணலாம். அப்போ இவங்க மோடிஃபை பண்ணிக்கிற சிஸ்டம் எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக பார்க்கணும். அப்போ இந்த $10 அட்மின் சார்ஜஸ் போகல கம்பெனிக்கு தான் போகுது. அட்மின் சார்ஜஸ்னால் யார், கம்பெனி. அப்போ கம்பெனி ஸ்டடியாக ஆகிக்கிறாங்க. அந்த $10 இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 20,000 பேர்கிட்ட $10 போகல, அப்போ கம்பெனி ஸ்டடியாக ஆகிக்கிறாங்க. அப்போ அதனால் நாங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை, ஏன்னா அதை விட பல மடங்கு நாங்கள் ஏர்ன் பண்ண போகிறோம். ரைட், அதே மாதிரி டிபாசிட் வித்ட்ரோவல் எல்லாம் வந்து PEP20 நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கூடுதலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது TRC20 தான், ஆனால் PEP20 இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, யாரும் மறந்துடாதீங்க. அடுத்து வந்து வித்ட்ரோவல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்ரி மண்டே, ஒவ்வொரு மண்டேயும் ஓப்பன் ஆகும். 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்களோட வித்ட்ரோவல் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நான் 2 வித்ட்ரோவல் போட்டிக்கிறேன். 2 வித்ட்ரோவலும் நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இப்போ கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸுக்குள்ளே எங்களுக்கு ரிசீவ் ஆகிரும். டிசம்பருக்குள்ளுக்கு, அதாவது டேட் சொல்லல அவங்க, டிசம்பருக்குள்ளுக்கு ஏதாவது ஒரு டேட்டில் இருந்து இந்த மண்டே வித்ட்ரோவல் இருக்கிறத எவ்ரிடே எனி டைம் நீங்கள் வித்ட்ரோவல் பண்ணலாம்னு கொண்டு வர போகிறாங்க. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், லைவாக நாங்கள் எங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்ட்டு பார்த்துருவோம். ரைட், இப்போ வந்து டேஷ்போர்டில் இருக்கிறோம். ரைட், முதலாவது ஏர்ன் பண்ணதை போயிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இன்கம் ரிப்போர்ட் இது. இன்கம் ரிப்போர்ட்டில் ட்ரேடிங் ப்ராஃபிட் ஆரம்பத்தில் இது பாருங்கள், ட்ரேடிங் ப்ராஃபிட்டுக்கு போகும். இந்த பாருங்கள், ஒவ்வொரு டேட்டும், அதாவது இன்றைக்கு 24 அதாவது 2024 11/29 $21.6. இது வந்து பொட் ட்ரேடிங்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் மேலே போகும், அதே மாதிரி டவுன் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ ஒரே ப்ராஃபிட் இந்த பொட் வந்து மேக் பண்ணாது. ஒவ்வொரு நாளும் சம்டைம் எங்களுக்கு ப்ராஃபிட் கூட வரும்,
சம்டைம் ப்ராஃபிட் குறைய சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த பாருங்கள், எங்களுக்கு இன்றைக்கு 21.6 வந்துக்குது. நேற்று வந்து 23.4. டேட்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னுக்கு 23.4, 24.6, 24, 20.4, 14.4, 19.8, 23.4 இப்படி கிட்டத்தட்ட டெய்லி ப்ராஃபிட் வந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னுக்கும் பார்க்கலாம். நான் ஒரு நாள்லேயே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தரையில்லை. ஒவ்வொரு நாளும் நான் கம்பெனிக்குள்ளே வந்து செக் பண்ணி கரெக்டாக பொட் வேலை செய்தா, எங்களுக்கு ட்ரேடிங் ப்ராஃபிட் தருவதா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இந்த அப்டேட்டை தரேன். அப்போ இது எங்களுக்கு டெய்லி என்ன செய்யுது, 1% மாதிரி எங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அடுத்து வித்ட்ரோவில் பார்த்துருவோம். வித்ட்ரோவல் ஹிஸ்ட்ரிக்கு போனால் இந்த பாருங்கள், கிட்டத்தட்ட நான் ஸ்டார்டிங்கில் செக் பண்ணுறதுக்கு 20 போட்டேன். போன மண்டே வந்து $90 போட்டேன். அப்போ என்ன செய்யுது, வித்ட்ரோவல் சக்ஸஸ்ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா ரைட், அப்ரூவல் சக்ஸஸ்ஃபுல். டேட்டை பார்த்துங்க, 25 ஒரு திங்கள், 18 ஒரு திங்கள். கலண்டரை போய்த்து பாருங்கள். அப்போ வித்ட்ரோவலும் எங்களுக்கு கிளியர், அதுலேயும் எந்த டவுட்டும் கிடையாது. ரைட், இப்போ ட்ரேடிங் எப்படி போட்டது சார், இந்த பாருங்கள் டேஷ்போர்டுக்கு போகிறேன். டேஷ்போர்டுக்கு போனால் இந்த இடத்துல பாருங்கள் லைவ் ட்ரெட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைவாக ட்ரெடிங் போயிட்டு இருக்குது, எங்களுக்கு பார்க்கலாம் ட்ரெடிங்கு. இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இந்த ஏன்னா ட்ரெடிங் வந்து போயிட்டு இது ஆர்டர் நம்பர்ன்னு சொல்லி போட்டு டைமை போட்டிக்கிறாங்க. கேபிட்டல் வந்து $2,500, மார்ஜின் 100, எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்ச் 24 hours, 24 hour என்ன செய்யும். இப்போ இப்படி தான் இந்த ட்ரெடிங் வந்து நல்லா ஒரு விஷயத்தை விலையும் கொள்ளுங்கள். 24 hour ரன் ஆகும். 24 ஹவரும் எப்படின்னு சொன்னால், நாங்கள் பொட்டுக்கு எலோ பண்ணுறோம். இந்த பொட்டை என்ன செய்யும், மார்க்கெட் எப்போ பை பண்ணணும் எப்போ செல் பண்ணணும்னு பொட்டுக்கு அது தெரியும். அந்த நாலேஜை வச்சு அது என்ன செய்யும், இந்த 24 ஹவர்ஸுக்குள்ளே ஒரு டைமில் வாங்கி விற்று ப்ராஃபிட்டை மேக் பண்ணி வச்சிடும். சரியாக இந்த 24 hours இந்த பாருங்கள், என்ன 22 hour வைக்குது, 22.5 hour வைக்குது. 22 hour முடிய இந்த இடத்துல க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் ட்ரேடிங் செய்கிற சிஸ்டத்தை நாங்கள் தனியாக வீடியோ ஒன்று போட்டிக்கிறோம், நீங்கள் அதை போய்த்து பாருங்கள். அதெல்லாம் பார்க்கலாம், உங்களுக்கு வழங்கும். அப்போ எங்களுக்கு இந்த க்ளோஸை கொடுத்ததோட இது மேக் பண்ணி வச்சுக்கிற ப்ராஃபிட்டை எங்களுக்கு தந்துடும். திருப்பி எப்படி ட்ரேடிங் பண்ணுறது இது எல்லாத்தையும் நாங்கள் தனியாக வீடியோ போட்டிக்கிறோம், நீங்கள் போய்த்து பாருங்கள். ரைட், இதில் இன்னொரு விஷயம், இந்த இது ஆடிட்டை பாருங்கள். இது எப்படி ரன் ஆகுதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணுமே, எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ண இந்த ஆடிட்டு பாருங்கள். அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பாருங்கள், பிட்ஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பிட்காயின் எல்லாருக்கும் தெரியும். இந்த எக்ஸ்சேஞ்சில் $98,349 போகுது. அதே இந்த எக்ஸ்சேஞ்சில் 98,201 போகுது. அதே கூகோயினில் 98,225 போகுது. இதே ஹூபியில் வந்து 98,195 போகுது. இப்போ எக்ஸாம்பிள் இவங்க எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்கண்டா, நீங்கள் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் $1000 வைங்க. இந்த $1000 கொண்டு போய்த்து ஹூபியில் என்ன செய்கிறாங்க, பிட்காயினை வாங்குகிறாங்க. வாங்கிட்டு இந்த பாருங்கள், ஹிபியில் எவ்வளோ, 9,312. இப்போ எங்கே கொண்டு போய் இது செல் பண்ணுவாங்க, பிட்காயினை கூகோயினில் விற்பாங்க. அப்போ இப்படி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரொட்டேட் நடக்குது. ரொட்டேட் நடக்கும் பொழுது பாருங்கள் 312, 350 எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் என்ன செய்கிறாங்க, செல் பண்ணுறாங்க. இது தான் இங்கே பாருங்கள், இங்கே 312 வாங்கினா இங்கே 382 போகுது. ஒரு கோயின் $98,382 கிட்டத்தட்ட ஒருத்தனை $70 வந்து கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட். அப்போ இது தான் இந்த இடத்துல ட்ரேடிங்கில் இவங்க அந்த மற்ற ட்ரேடிங் மாதிரி மார்க்கெட் அப்போ இதெல்லாம் இல்லை. இங்கே பொட்டுக்கு வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணணும், எந்த எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணணும் எல்லாத்தையும் கரெக்டாக உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே செஞ்சு டெய்லி 1% உங்களுக்கு மேக் பண்ணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட $279 ஏர்ன் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தான் நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். லைவாக ட்ரேடிங்கையும் காட்டிக்கிறேன். எப்படி செய்கிறது, எப்படி இதுன்ற விஷயங்களை நாங்கள் தெளிவாக பார்த்துருவோம். வீடியோவும் லென்த்தாக போய்த்து கட்டாயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையான விஷயத்தை பேசினதால் நாங்கள் வந்து லென்த்தாக டைம் எடுத்துக்கிறோம்.